ஐயா வந்து இந்த மோர் பந்தலிலே அனுதினமும் வந்து பயனடைகிறார். அவருடைய உள்ள கிடக்கையை நாம் சிறிது அறிவோம். நல்லா இருக்குது சார். மோர் கூழ் ஊற்றுறது நல்லா இருக்கு. வெயிலுக்கு நல்லா இருக்கு. எத்தனை நாளா இது நீங்க வந்து ஐயா? இது ஒரு வாரமா வந்து ஒரு வாரமா வந்து இருக்கிறீங்க. இந்த பகுதி மக்களுக்கு இது நன்மை பயக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க, அப்படித்தானே? நல்லா இருக்கு. சரி, இந்த இது தொடரணும்னு நீங்க வாழ்த்துங்க ஐயா. அது போதும். 2 மாசமா போடுறாங்க ஐயா. 2 மாசமா போடுறாங்க. நல்லா அருமையான கூழ் மோர் எல்லாமே நல்லது செய்கிறாங்க. அன்பாக வந்து சாப்பிட்றாங்க. எல்லாரும் வந்து சாப்பிட்றாங்க. இந்த பகுதி மக்கள் பயனடைகிறாங்க. நல்லா நல்லா. சரி, இது நல்ல எல்லாருக்கும் பயன் அளிக்குது இல்லையா? பயன். சரிங்க. இது வந்து பிரதிபலன் ஏதாவது எதிர்பார்த்து செய்கிறாங்களா? இல்லை ஐயா. நன்றி நன்றி. வந்து இந்த நீர்மோர் கொடுக்குறாங்க. இந்த நீர்பந்தல் திறந்ததன் மூலமாக உங்களுடைய கருத்து என்னங்கய்யா? எல்லாரும் திறப்பாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு 5 நாள் இருக்கும். இது மட்டும்தான் தொடர்ந்து இருக்குது. அதனால் எங்களுக்கு சந்தோஷம் தான். எங்கள் ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கவங்களும் ரொம்ப சந்தோஷம் தான். சரி, இப்போ இதில் வந்து ஏதாவது பிரதிபலன் எதிர்பார்த்து கொடுக்குறாங்களா? அப்படிலாம் எதுவும் கொடுக்கல சார். நாங்களாம் வந்து பார்ப்போம். தண்ணி கவுப்போம். தண்ணி கவுத்து வச்சு நாங்கள் தண்ணி யூஸ் பண்ணிப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பயுமே தண்ணி இருக்கும். மதியம் 10 மணிக்கு மேலே கூழ் மோர் இதெல்லாம் ரெகுலராக டெய்லி கொடுக்குறாங்க. இதனால் ஒரு 10 100 200 300 பேருக்கு மேலே வந்து சாப்பிட்டு தான் போகிறாங்க. கவர்மெண்ட் பஸ்லேருந்து எல்லாம் இறங்கி வந்து சாப்பிட்டு தான் போகிறாங்க. பிரச்சனை இல்லை. சந்தோஷம். இந்த பகுதி மக்களுக்கு நல்ல பயனளிக்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம். சரி. வணக்கம் ஐயா. இந்த துறப்பாக்கத்தில் இந்த பேருந்து நிலையத்தில் இப்போ நாம் தமிழர் கட்சி சார்பாக இந்த நீர்மோர் பந்தல் திறந்திருக்கிறாங்க. மே 1ஆம் தேதி ஆரம்பித்தாங்க. இது இந்த பகுதியில் இன்றளவும் வெற்றிகரமாக நடைபெறுது. இதை பற்றி நீங்கள் என்னங்கய்யா நினைக்கிறீங்க? நல்லா வந்து வெற்றிகரமாக இந்த மாதிரி வந்து வெயிலில் வரவங்களுக்கு கூலிங்காக கொடுக்கறதுக்கு நல்லா வசதியாக இருக்குது. நானும் 1 மாதமாக சாப்பிட்டு இருக்கிறேன். ஆமாம், அது சரி. ஏதோ பிரதிபலன் ஏதாவது எதிர்பார்த்து செய்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்க கொடுக்குறதுக்கு கொடுக்குறாங்க. அது அவங்கவுங்களோட விருப்பம். அது நான் வந்து பிரதிபலன் பண்ணுறேன். அப்போ இந்த பகுதி மக்கள் நல்லபடியாக பயனடைகிறாங்க, நீங்கள் சந்தோஷப்படுறீங்க. இது பகுதி மக்களை விட இந்த பஸ்ஸில் போகிறவங்க, இந்த பக்கம் ஆட்டோவில் போகிறவங்க, அவங்க எல்லாமே நல்லா வந்து பலனடைகிறாங்க. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி. இதுலாட்டி சொன்னாங்க. இன்னைக்கு துறப்பாக்கத்தில் இந்த பேருந்து நிலையத்தில் நிறுத்தத்தில் உங்களுக்காக இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி மே 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நீர்மோர் பந்தல் கூழ் கொடுக்குறாங்க. இந்த பகுதி மக்கள் எப்படி பயனடைகிறாங்க, அதை பற்றி உங்கள் கருத்து கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. கண்டிப்பாக சார். இந்த நாம் தமிழர் கட்சியிலேருந்து இவங்க தினந்தோறும் கூழ் ஊற்றுறாங்க, மோர் ஊற்றுறாங்க. சம்டைம்ஸ் வந்து இந்த பழங்கள்லாம் கொடுக்குறாங்க. இதனால் இந்த வெயில் காலத்தில் பொதுமக்கள் வந்து பஸ் ஸ்டாப்பில் இங்கே நிற்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குது. இது இவங்களுடைய இந்த முயற்சிக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா இது மாதிரி வேறு யாரும் எந்த கட்சியும் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. நான் பிறந்து எனக்கு 40 வயசு ஆகுது. நான் இது வரைக்கும் எந்த கட்சியும் 1 நாள் இல்லை 2 நாள் அதிகபட்சம் பண்ணியிருக்காங்க. இவங்க நான் இதை திறந்ததுலேருந்து கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு மே 1லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி இன்னைய வரைக்கும் நான் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது மாதிரி பண்ணி நான் பார்த்ததில்லை. சிறப்பாக பண்ணுறாங்க. இவங்க இன்னும் மேலும் மேலும் இதுதான் பண்ணுறாங்க. அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்க போகணுன்னு என்னுடைய விருப்பம். இப்போ நாங்கள் வந்து இப்போ காலையில் ஊற்றி வச்சுட்டு போகிறோம் தண்ணியை. அதுக்கப்புறம் அந்த தண்ணி குறைந்ததுக்கப்புறம் அதில் மறுபடியும் இதை வந்து நிறைவுபடுத்தி அந்த தண்ணியை ஊற்றி வைக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்களா, இல்லை நீங்களே இந்த பகுதியில் பயன்படுத்துகிறீங்களா? கண்டிப்பாக இருக்காங்க. எங்கள் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து அவங்கள பண்ண உதவியை விட எங்களால் முடிஞ்ச சின்ன உதவி நாங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால மக்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கிறதுக்காக அந்த தண்ணியை வந்து ஃபில் பண்ணி வைக்கிறோம். ரொம்ப நன்றிங்கய்யா.
जय कला भारत। हम लोग तो यहाँ से 1 महीना हो गया। यहाँ से हमारा ठंडा जला दही मिलता है पीने के लिए, लेकिन यहाँ 1 महीना से हम लोग पी रहा है, कोई मुश्किल नहीं। L&T कंपनी में काम किया है, L&T कंपनी में काम किया है। इधर 11 बजे तक ये दही तला सब ठंडा का सामान इधर सब मिल जाता है, कोई मुश्किल नहीं है। रोज भी आ रहे हैं? रोज आता है, पी के जाता है। रोज आता है इधर से ठंडा दही ये सब मरवा ये सब पी के जाता हूँ। अभी आप चेन्नई आए हैं ना? चेन्नई आया है, यहाँ काम करने एक महीना हो गया। 1 महीना से पीता है दही का पानी। आपको 1 ही महीना होता हाँ, गांव से आया 1 महीना हुआ, दही मरुआ पीता है हम। ठीक है, बहुत अच्छा है। बहुत अच्छा है, धन्यवाद है। हो गया। ये सब लोग का भगवान भला करेगा, अच्छा है चेन्नई में। நாங்க எடுத்துட்டு வந்துடுறோம் 4 மணி. பின்னாடி ஒரு ஆள் உட்காந்து பிடிச்சா போதும். நாளைக்கு நாங்க எடுத்துட்டு வந்துடுறோம். ஆக்டிவாக பைக்கில் எடுக்க முடியும், ஓட்டிலாம் எடுக்க முடியும். பின்னாடி அவர் உட்காந்து பிடிச்சிக்கிட்டோம். இது வரைக்கும் மோர், கூழ் மற்றும் நீர் மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. இப்பொழுது கொண்டு வந்த அனைத்து மோரும் நீர் கூழ் அனைத்தும் கொடுக்க விட்டது. இப்பொழுது இங்கே இருக்கிற இந்த 4 மண்பானைகள்லையும் தண்ணியை நிரப்பி வச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் இது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இது காலியானா கூட பக்கத்தில் இருக்கிற நம்ம தானுந்து இயக்கிய ஓட்டுநர்கள் வந்து அவங்களே தண்ணியை ஊற்றி நிரப்பி வச்சு இது குறைவுபடாமல் மக்களுக்கு பயனளிக்கும் வண்ணமாக இங்கே செயல்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. எப்போவுமே இங்கே வந்து ஒரு 10-15 நீர் கேன், அதாவது தண்ணீர் குடுவை இங்கே எப்பொழுதுமே 15 எப்போவுமே இருக்கும். அதை கொண்டாந்து இதில் ஊற்றி நிரப்பி வச்சு இந்த பகுதி மக்களுக்கு தண்ணீர் எப்போவும் வந்துட்டு போகிற மக்களுக்கு கிடைக்கும்படியாக இங்கே எப்போவுமே தயார் நிலையில் இருக்கும். அதை பராமரிக்கிறதுக்கும் ஆளுங்க அப்பப்போ வந்து பார்த்துக்கிறாங்க.